ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய அத்தை பொண்ணு பேர் அர்ச்சனா. வயசு 30. கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது. என்னோட 2 வயசு மூத்தவ. 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்தோம். அப்பப்போ என்னை கிண்டல் பண்ணுவாள். எனக்கு என்னோடய இடுப்பில் கிள்ளுவா, பின்னாடி தட்டுவா. நான் இதெல்லாம் தப்புன்னு சொல்லியும் அவள் கேட்காம செஞ்சுட்டு இருந்தா. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டான். நான் வயசு வித்தியாசத்தை சொல்லி வேணான்னு. அவங்க வீட்லேயும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒல்லியாக இருந்தா. இப்போ நல்லா உடம்பு சதெல்லாம் போட்டு எங்கெங்கே எது எதெல்லாம் அளவு இருக்கணுமோ அதெல்லாம் கச்சிதமாக இருந்து பார்க்கவே ஆளை பார்க்க கிறக்கமாக இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வரேன், அவன் வீட்டில் தங்க போகிறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டா. நானும் அவளுக்கு இன்னும் கால் பண்ண எடுக்கல, மெசேஜ் மட்டும் தான் வந்தது. நாளைக்கு காலைல 4 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வரோம், என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு. எனக்கும் வேறு வழி இல்லை. நான் தங்கியிருக்கிறது சிங்கிள் பிஹெச்கே, ஒரு ஃப்ளாட்டில் தனியாக எடுத்து தங்கியிருந்தோம். நானும் அடுத்த நாள் காலையிலே போய் பஸ் ஸ்டாண்டில் அவளை பிக்கப் பண்ணி என்னோடய வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வந்து ஃப்ரெஷ் ஆகி என்னைக்கு கிளம்ப சொல்லி அவளோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனோம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 10 மணிக்கெலாம் வரும்போது அவளை ஒரு பெரிய மாலுக்கு கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு அப்படியே ஒரு படத்தை பார்த்துட்டு ஈவினிங் பீச் போயிட்டு ரூமுக்கு வர மணி 8 ஆயிடுச்சு. வரும்போது வெளியிலே டின்னரை முடிச்சுட்டு குழந்தைக்காக பால் பாக்கெட் வாங்கிட்டு இருந்தோம். அவள் எதுக்குடா பாலுன்னு கேட்டா. இல்லை, குழந்தைக்கு கொடுப்பல. டேய், அவன் இன்னும் தாய்ப்பால் தாண்டா குடிக்கிறான் அப்படின்னு. எனக்கு தெரியாதுல்ல சொன்னேன். சரி சரி எடுத்துருவா, நம்ம குடிச்சிக்கலாம்னு சொல்லி பால் பாக்கெட் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு வந்தோம். வந்ததும் அவள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சா. நான் பாலை காய்ச்சி 2 பேருக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம். அவள் என்னை கூப்பிட்டு என் பக்கத்தில் படுக்க சொன்னான். நானும் அவள் கூட படுத்தான். கொஞ்ச நேரத்தில் அவள் திரும்பி என்னை ஒட்டி படுத்து என் மேலே கையை போட்டு ரொம்ப இறுக்கமாக பிடிச்சா. பிடிச்சி என்னையே பார்த்துட்டு இருந்தேன். நான் என்னன்னு கேட்டேன். இல்லை, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சொன்னான். முடிஞ்ச பற்றி பேசாதவன்னு. அப்போ பால் கசிஞ்சுது. அவட்ட கேட்டேன், ஏன் இப்படி பாலை வீணாக்குறேன்னு. வீணாக்குறேன்னா உனக்கு வேணா நீ எடுத்துக்கோ அப்படின்னா. இது தப்பு இல்லையான்னு கேட்டேன். அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு குழந்த மாதிரியே எனக்கு பால் கொடுத்தோம். நானும் ஆசையாக குடித்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை இன்னும் இருக்காமல் கட்டி பிடிச்சி என்னோடய உதட்டை கவி சுவைக்க ஆரம்பித்தோம். அப்படியே சுவைச்சிட்டு இருக்கும்போதே கையை கொண்டு போய் கீழே என்னோடய ஆண்மையில் தொட்டு அவள் வருடி கொடுத்து குளுக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்தில் உச்சமானதும் தொடச்சிட்டு என் மேலே ஏற்படுத்து என்னை நல்லா மட்டை வரைக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் டயர்டாகி இப்படி வசம் தூங்கிட்டோம். காலைல ஏந்திரிக்கும் போது அவள் என்னோடய கரும்பு பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாள். எனக்கு ஆரஞ்சு சொல்ல தர முடியாதுன்னு தான் எனக்கும் கொடுத்தா. அப்படியே அன்றைக்கி பகல் ஃபுல்லாக ஆஃபீஸ் லீவ் போட்டு அவளோட என்ஜாய் பண்ணி நைட்டு பஸ் ஏற்றி விட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.